கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து தேர்தல் ஒட்டி கருத்து கணிப்புக்கு பிறகு பல்வேறு பதற்றங்கள் தமிழ்நாட்டு அரசியல் அமைப்பு கொண்டிருக்கிறது. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாமான்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சு தாவேக்காவுடைய அந்த தொடர்ந்து வீடியோக்கள் நாங்களாம் இறந்துருவோம், விஷம் கொடுத்துருன்ற மாதிரியான சில செயல்களை முன்னிட்டு நீங்கள் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்துருந்தீங்க. அதனொட்டி பல்வேறு நபர்கள் அந்த புகார்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஆதவர்ஜன் அவர்கள் திமுகவினர் எங்கேயாவது அசம்பாவிதங்கள் நிகழ்த்தலாம், அதனால தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கூடுதலாக வேணுன்ற மாதிரியான கருத்துக்கள் கூட வைக்கிறாங்க. நீங்கள் கூட தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பூத்துகளுக்கு முக்கியமான இடங்கள் தலைவர்கள் இடங்களுக்குலாம் பாதுகாப்புன்னு சொல்லியிருந்தீங்க. இதை ஒட்டி ஆதவர்ஜனாவும் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்காங்க, திமுகவினர் அராஜகம் பண்ணுவாங்கன்ட்டு. அதே மாதிரி துணை இராணுவ படையெல்லாம் வர மாதிரியான சில கருத்துக்கள் வருது. எப்படி பார்க்குறீங்க சார்? நான் யதார்த்த கள நிலவரத்தை ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியல் களத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த சில்லுண்டி வேலை பண்ணுறவங்கள கூட எங்களுக்கு தெரியும். அதனால் என்னுடைய பார்வையில் பட்டதை நான் தமிழ்நாடு டிஜிபி அவருடைய நேரடியாக புகார் மனு அளித்தேன். 2 வித மிரட்டலை தற்கூரி விஜய் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் அரங்கேற்ற நினைக்கிறாங்க. ஒன்று மரண ஓலம், எங்கு பார்த்தாலும் அட்டெம்ப்ட் சூசைட், அதாவது தற்கொலை முயற்சி. இதை திட்டமிட்டு இப்போ நாங்கள் புகார் மனு கொடுத்ததுக்கு பின்னாடி கூட விஜய் ஒரு அறிக்கை கொடுக்கல. மாதிரி நம்முடைய தோழர்கள் நம்பிகள் யாரும் தற்கொலை பண்ணாதீங்க, தேர்தல் வரும் போகும், உயிர் பெரிதானது, என் உயிருக்கு உயிர் நீங்கள் தான் அப்படின்னு அறிக்கை கொடுக்கலாம்ல. இப்போ நான் புகார் மனு கொடுத்ததுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் தான் சொன்னதுக்கு முன்னாடி பார்த்தா அனைவரும் அந்த கருத்தை முன்மொழிந்து வழிமொழிந்து இருக்கிறார்கள். நம்ம குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு கருதுகிறோம். அதனால தான் குழந்தைகள் ஆணையம் கூட இன்றைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதாக செய்திகள் வருகிறது. ஆக்கப்பூர்வமாக டிஜிபி அவர்கள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பை வேகப்படுத்தியிருக்கிறார், கூடுதல் செய்திருக்கிறார் என்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. நன்றி. இந்த புகார் மனு மேல உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். உடனே அவர் ஐஜி கிட்ட பேசினாரு, பேசி என்னுடைய புகார் மனுவையும் கொடுத்தாங்க. அதனால அந்த வேலை துரிதமாக நடந்ததுக்காக நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கு இராணுவம் இங்கே வருவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம உணர்ந்தோம் என்று சொன்னால், அரசியலில் அதிமுக திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் போன்றவரெல்லாம் களத்தில் கொள்கை ரீதியாக மோதிருக்கிறோம். இப்ப எந்த அறிவும் இல்லாம ஒரு தற்கொலை கூட்டம், ஒரு ஆபாச கூட்டம், ஒரு கீழ்த்தரமான கூட்டம், அரசியலுக்கு சம்பந்தமில்லாத கூட்டம், அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று வெறியோடு அலையுது இந்த விஜய். எந்த கொள்கையும் இல்லை, லட்சியம் இல்லை. அதுக்கு அவங்க ஒரே காரணம் என்ன பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா, திமுக எங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு செய்ய விடலை. திமுகவை தேர்தல் ஆணையம் என்பது ஒன்றிய அரசுடைய மோடி கையில் இருக்கு. தேர்தல் ஆணையம் தான் இப்ப காபந்து அரசு தான் திமுக அரசு. கடலூர்ல அனுமதி கொடுத்தாங்க, காரைக்குடியில அனுமதி கொடுத்தாங்க. எங்கேயும் வேட்பாளரே அவனுக்கு தெரியல, பேர் தெரியல, அவன் நிறுத்தின வேட்பாளரே அவனுக்கு தெரியல, யாருன்னு, எந்த தொகுதியும் தெரியாது, எந்த ஊரும் தெரியாது. நான் ஒரே ஒரு கேள்வி விஜய், நீ நேரடியாக மேடையில் கேட்குறேன், 3 கேள்வி கேட்குறேன். மாவட்ட கவுன்சிலருக்கு எத்தனை ஓட்டுன்னு விஜய் சொல்லிடுவானா?
ஒன்றிய கவுன்சிலுக்கு எத்தனை ஓட்டுன்னு சொல்லுவானா? பேரூராட்சினா என்னன்னு சொல்லுவானா? தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சி இருக்கு சொல்ல முடியுமா? ஒன்றிய பெருந்தலைவர் அதிகாரம் என்னன்னு சொல்ல முடியுமா? பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன அதிகாரம் சொல்ல முடியுமா? ஒரு லூசு பையில கொண்டு வந்து நம்ம கூட மோத விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பைத்தியக்காரனை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவன் பைத்தியக்காரனா, அவனை நம்புறவனும் பைத்தியக்காரனா இருக்கான். ஒரு கூட்டம், பைத்திய கூட்டம். இந்த கூட்டம் செத்து போயிடக்கூடாது. நம்ம பிள்ளைய, நம்ம சகோதரன் சகோதரி விட்டு, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்தக்கார விட்டு பிள்ளைய இவ்வளவு கேவலமா தமிழ்நாடு இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கல. உயர்கல்வியில பெரிய இடத்துல இருக்கிற நம்ம உலகமே வியந்து பார்க்குது. உலக நாடுகள்ல தமிழன் தான் போய் இன்னைக்கு கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறான். கணினி யுகத்துக்கு போயிட்டான். ஆனா ஒரு கவர்ச்சி நடிகன் பின்னாடி படித்த இளைஞர்கள், பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இவ்வளவு கீழ்த்தரமா போறத ஒரு வகையில் என்ன விஜய்க்கு நன்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இந்த காலத்தில் இவ்வளவு கூமுட்டைய முட்டாளுக தற்கூரி இருக்கின்றத அவன் அளவு எடுத்து கணக்கெடுத்து கொடுத்துட்டான் நம்மகிட்ட. அப்புறம் திருத்த வேண்டிய பொறுப்பு திராவிட இயக்கம் நமக்கெல்லாம் உண்டு. இன்னைக்கு நான் கொடுத்த புகார் மனு என்னன்னு கேட்டா, ஒரு பக்கம் தற்கொலை மிரட்டல், குழந்தைகளை வச்சு மிரட்டுறான், பெண்களை வச்சு மிரட்டுறான். இந்த தற்கூரி அணில் குஞ்சுகள் நான் சாக போறேன்றான். இவங்களை பூரா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. காவல்துறை, மனநல மருத்துவமனையில் அன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்கள்லாம் அவங்க ரெடியா வைங்க. ஆம்புலன்ஸ் வண்டியில் அங்கங்க தயார் பண்ணி வைக்கணும், தீயணைப்பு வண்டியில தயார் பண்ணி வைக்கணும்னு அவன் தீக்குளிக்க போறாங்க. அவனுக்கு என்ன ஃபார்ம் பண்ணிட்டு அவர் தப்பானதை சொல்லிட்டான்னு கேட்டா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு. அப்ப நமக்கு ஒரு வாக்குச்சாவில் 200 ஓட்டு, நம்ம அண்ணன் தான் முதலமைச்சர் அப்படின்றத போதை ஏற்றி வச்சுட்டான். கஞ்சா போதையை விட, அமீன் போதையை விட ரொம்ப போதை கூட்டி வச்சுட்டான். இந்த தற்கூரிகளுக்கு என்னன்னா, ஓட்டு போட்ட உடனே திமுக இல்லை, அண்ணா திமுக இல்லை, இங்க எந்த கட்சியுமே இல்லை, எல்லா அணில் குஞ்சு ஓட்டு போட என்ன நினைச்சிருச்சு, நம்ம தான் பூரா போட்டிருக்கோம் நினைச்சிருக்கேன். இப்ப என்ன சொல்ல போறான், ஓட்டு எண்ணிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆதவரிச்சுனா ஆளை தயார் பண்ணிட்டு ஆதாரபூர்வமா சொல்றேன். என் கூட அதான் சொன்னேன், நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு நிறைய கிளைண்ட் சர்க்கிள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க 50 பேரை கூப்பிட்டு வந்தா 5 லட்சம் ரூபா சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஆதவரிச்சுனா. நான் புகார் பண்ண கொடுத்துருக்கேன், இவன் தகராறு பண்ண போறான், ஓட்டு மிஷினை உடைக்க போறாங்க, வெளியே ரோட்ல பூரா தகராறு பண்ண போறான், பஸ்ஸை உடைக்க போறான், தீக்குளிக்க போறான், ட்ரெயின் முன்னாடி சாக போறாங்க, பஸ்ஸில் விழுந்து சாக போறாங்க, மின் கோபுரத்தில் ஏற போறான், எல்லா இடத்துலையும் ஏறி வீட்டில் கரண்ட் கம்பியை பிடிக்க போறேன். வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், பெற்றோர்லாம் பிள்ளைகளை கவனமா பார்த்துக்கிறோங்க. 4ஆம் தேதி தண்ணி தொட்டியில் விழுக போகுதுங்க, வீட்டில் தண்ணி தொட்டியை பார்த்து வச்சுக்கிறோங்க. அண்டா கண்டால தண்ணியை வச்சிருக்காதீங்க. இன்னைக்கு அது வருஷம் சுவிட்சை பிடிக்க போகுதுங்க, கரண்டை பிடிக்க போகுதுங்க. இதெல்லாம் இவங்க சொல்லி கொடுத்துருக்கான். இந்த தற்கூரி சாக்லேட் சாப்பிட இன்னைக்கு பூரா ஆடுங்க. ஒன்றும் என்னடா அவங்களுக்கு என்ன ஏதாவது வாங்கி தரோம்னா கடையில் வாங்கி தரல அந்த பிள்ளைகளுக்கு. நீங்க கேட்டாங்களாக்க முதலமைச்சர் பதவி வாங்கி தர முடியுமா? அப்படி முதலமைச்சர் ஆகாட்டினா ஸ்டாலின் அன்கள் தான் சதின்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைல கூமுட்டில முட்டாளுகளை ஒரு போர்க்களத்துக்கு கொண்டு வர்றதுக்காக, பெரிய தகராறு பண்றதுக்காக இந்த ஓட்டு மிஷினே செல்லாது, இந்த ஓட்டு மிஷினை அடிச்சு நொறுக்குங்கடா, யார் ஜெயிச்சான்னு தெரியக்கூடாது அப்படின்ற உணர்ச்சியை, வேகத்தை, கோபத்தை இந்த ஆதவரிச்சுனா லாட்ரிக்காரை கோடானு கோடி அடிச்சு வச்சிருக்காங்க. வீட்டில் பாருங்க, அவங்க மாமியா ஒரு கட்சி, அவன் மைத்தின ஒரு கட்சி, இவன் ஜம்சார் ஒரு கட்சி, இவன் ஒரு கட்சி. காரணம், ஏழை மக்களை சுரண்டிய இந்த லாட்ரி பணம் பாடா படுத்து இந்த ஆதவரிச்சுனா. அவன் மேற்கொண்டு பேட்டி கொடுக்குறான், சுயேட்சைகள் உள்ளே வர திமுக தான் அதிகமாக போட்டிருக்கு, உள்ள வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீ நினைச்சு பார்க்க முடியுமா? அதனால இன்னைக்கு இந்த மூர்த்தி, இங்க இருக்கிற திமுக வேலு, இவங்களை பார்த்து திமுக நினைக்கிறான். திமுக காரன், பழைய திமுக காரன் கதையே வேற. உணர்ச்சி வசப்பட்டானாக்க ஒரு பய தானா கூட ரோட்டில் நடமாட முடியாது, எழுந்தால் நடமாட முடியாது. அதனால
இப்போ வந்து காவல்துறை அதிகாரி சிறப்பான பாதுகாப்பை இன்றைக்கு செய்திருக்கிறார், வரவேற்பு. கூடுதல் எல்லா வாக்கு எண்ணிக்கை மையங்களும் கூடுதலாக காவல்துறை அதிகாரிகளை இன்னைக்கு காவல்துறை முழு பாதுகாப்பு 1,00,000 பேர். அதே மாதிரி வீதியிலையும் போடுங்க. இந்த தானா கூணாவையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறங்க. ரகசிய போலீஸ் ஐஎஸ் ரிப்போர்ட்டை வச்சு அவங்க எங்கே நடமாடுறாங்க. அது மாதிரி இந்த உரம் பூச்சி மருந்து வியாபாரத்தை ஞாயிறு திங்கக்கிழமை கடையை அடைச்சிருங்க. பூச்சி மருந்து வாங்கி சாக போகிறாங்க, பக்டோனை குடிக்க போகிறாங்க, பால்டால குடிக்க போகிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க விஷயத்தில் குடிக்கிற மாதிரி நடிக்க போகிறாங்களா, ஒரு புரட்சின்றாங்க. இந்த புரட்சி எப்படி பண்ண போகிறாங்கன்னா இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தான் நான் காவல்துறை உங்கள்கிட்ட கொடுத்து தேர்தல் ஆணையத்திலும் கொடுத்துருக்குறேன். எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. இவ்வளவு காவல்துறை இவ்வளவு இராணுவத்தை போட்டு நம்ம கேட்டு இவங்க கொண்டு வந்து முட்டி பெண்ணி வச்சுட்டு உள்ள வேற எதுவும் கூத்து பண்ண போகிறாங்களா? நீங்க தானே கேட்டீங்க முற்றாணும் சொல்லி உள்ள வேற கூத்து பண்ண போறாங்க. கவனமா இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழக வாக்கு உள்ள வாக்கு எண்ணிக்கைக்கு போறவங்க இந்த அணில் குஞ்சு கிட்ட கவனமா இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். நாங்க எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அதற்காக வேலை பார்த்தவர்கள். திராவிட மாடல் ஆட்சி தொடரணும், அப்பதான் சமூக நீதி நிலைபெறும்னு விரும்புகிறோம். அதனால அணில் குஞ்சு கிட்ட கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஆதவரிச்சு நான் பேட்டி சரியில்லை. நம்ம புகார் கொடுத்துருக்குறோம். நம்ம புகாரை எடுத்து நூற்றுக்கணக்கான இயக்க முன்னணி தோழர்கள் எல்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. காவல்துறை ஃபுல் செட்டப் ஆயிடுச்சு, ஃபார்ம் ஆயிடுச்சு, பாதுகாப்பு ராணுவமே வர்ற மாதிரி இருக்கு. இப்போ அவன் என்ன சொல்றான், நம்ம தகராறு பண்ண போறோம்ன்றான். அதை வச்சுனா அப்ப எப்படி ஏட்ட மாத்திரான் பாருங்க. அப்படியே பொய் சொல்லிட்டு பழகுறவங்க பிஜேபியோட கூட்டணி பேசுவாங்க, அப்புறம் பேசுறேன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேசுவாங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கரூரை 41 பேரை அடிச்சு நெரிசலில் கொண்டு விட்டு ஓடி அழுத்துட்டாங்க. 3 நாள் கழிச்சு நாங்கள் வந்து திமுக அரசு தான் சரியில்லை, செந்தில் பாலாஜி தான் சதி பண்ணிட்டாருன்றாங்க. இப்படி பொய்யா பேசுறான். பொய் பேசியே இந்த நாட்டில் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறான். கவனமா இருக்கணும். அவன் எனக்கு தெரிஞ்சு 8% வாக்கு கிடைக்காது. இந்த இப்படி சின்ன பிள்ளைய குழந்தைய பெண்கள், பாவ பெண்கள்லாம் அவனை படத்துல பார்த்ததோடு விட்டுறணும். புருஷனா நினைக்கிறீங்க, அவனை வந்து அவனை என்னன்னா நினைக்கிறீங்க? கற்பனையிலேயே எத்தனை பெண்கள் அவனை கணவனா நினைச்சு வாழ்றது. வீட்டுக்காரங்க கூட குடும்பம் நடத்தும் போது இவனை கணவனா நினைச்சு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப கேவலம். எங்க செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு இருக்கான் விஞ்ஞான உலக உச்சு. ஒரு அரிதார மூசிய நடிகருக்கு பின்னாடி இன்னைக்கு ரொம்ப கேவலமான சூழ்நிலை. 2026 தேர்தல் 4ஆம் தேதி கவனமா இருக்கணும். அனைவரும் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏண்டா அணில் குஞ்சுகள் தற்கூரி கூட்டம், அது தகராளுக்கும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஆயுதங்கள்லாம் அறுதா ஒரிஜினா தயார் பண்ணிட்டு இருக்கிறா செய்திகள் எனக்கு வருகிறது. சும்மா ரோட்ல மறியல் பண்ண போறோம், பஸ் மறிக்க போறோம் அப்படின்னு சொல்லிதான் 50 பேருக்கு 5 லட்சம் ஒட்டேரி, அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர், பெரம்பூர் எல்லா இடத்துலயும் ஆள் தயார் பண்ணிட்டு இருக்கான். இங்க மதுரை நீங்க ஒட்டுமொத்த ரவுடி பூரா இப்ப எங்க இருக்காண்டா பிஜேபி கட்சியில தான் இருக்கேன். அது ஏற்கனவே நான் லிஸ்டே சொல்லியிருக்கேன். பிஜேபி கட்சி இருக்கிற ரவுடிகள் பூரா நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, நம்ம கிளைண்ட் இருக்காங்க. அண்ணே மன்னிச்சுக்கிறீங்கன்னா 5 லட்ச ரூபா தர்றானே, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னே, ஜூன் மாதம் வரப்போகுதுனே, மே மாதம் ஃபீஸ் கட்டணும்னே, நாங்கள் அப்படியே போகிறோம்னே, வேற ஏதாவது தகவல் சொல்கிறோமேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் அடிப்படையில் சொல்கிறேன். ஒரிஜினா குண்டாசுகளை, ரவுடிகளை, ஆயுதம் தாங்கிய ரவுடிகளை, கொலை குற்றவாளிகளை 10 கொலை பண்ண 4 கொலை பண்ண தயார் பண்ணிட்டு இருக்க ஒரிஜினா. எச்சரிக்கை உனக்கு. நான் ஒரிஜினா எச்சரிக்கிறேன். காவல்துறை கவனமா இருங்க. அவனை வந்து வாட்ச் பண்ணுங்க, உளவுத்துறை வச்சு வாட்ச் பண்ணுங்க. ஒரிஜினா நான் சொல்ற தகவல் உண்மையா இல்லையான்றது போனை ரெக்கார்டு பண்ணுங்க. அதனால இந்த மிரட்டல், உருட்டல், தற்கொலை பண்ணவன் இந்த விஜயனுக்காக செத்தாலும் கவலைப்பட மாட்டோம்னா. இனிமே நீ தீ குளிச்சேத்தன்னா, மருந்து குடிச்சேத்தன்னா சொல்லிட்டான். உயிர் அற்புதமானதுரா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அற்புதமான உயிரை அற்ப காரணங்களுக்காக வெற்றி பெற முடியுமா? திராவிட இயக்கங்களை வீழ்த்த முடியுமா? அதனால இந்த உருட்டல் மிரட்டல் ரவுடிகளை வச்சுக்கிட்டு நல்லா ராணுவம் வர்றதையும் வரவேற்போம். காவல்துறை பாதுகாப்பா இருக்கணும். தமிழன் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் இந்த அணில் குஞ்சு கூட்டத்தை வேரோடு மண்ணோடு இந்த தமிழ் மண்ணில் இந்த தேர்தலில்
வீழ்த்த வேண்டும். அதனால கவனமா இருக்கணும்ன்றதை நான் மீண்டும் காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்து இன்னும் கூடுதல் கவனத்தை இந்த அணில் குஞ்சில் மீது வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.